தமிழகத்தில் மாத்திரமே இல்லை, இந்தியாவிலையும் சரி, உலக அளவுலேயும் சரி, இந்த கேங் ரேப் அப்படிங்கிற விஷயம் வந்து குறிப்பாக இந்திய அளவிலேயே பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து கேங் ரேப் ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். இண்டிவிஜுவல் அஃபெண்டர் வந்து செய்கிறதுக்கும் கேங் ரேப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு கேங் ரேப்பில் இளைஞர்கள் தான், ரொம்ப குட்டியாக இருக்காங்க, அவங்க யங்கர் ஸ்டேஜில் இருக்காங்க. குறிப்பாக அவங்க எல்லாருமே அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு இன்னும் அந்த இதே ஃபார்ம் ஆகலை. ஒரு கேரக்டர், ஒரு உலகத்தில் நிறைய வாழ்க்கையை பார்த்து அடிபட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஆல்கஹால் புழக்கம் உள்ளவங்களாக இருக்காங்க. மது மட்டும் இல்லை, போதை பழக்கம் உள்ளவங்களும் இந்த கேங் ரேப்பை பண்ணுறாங்க. நிச்சயமாக ட்ரக் இன்வால்வ்டு ரொம்ப. இது எல்லாமே நைட் அட்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்கம்மா. ராத்திரி தான் இந்த அட்டாக்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அண்டு ஏன் இப்படி பண்ணுதாங்க அப்படின்னாக்கா, அந்த பாவம் அந்த விக்டிம்ஸ் வந்து அவங்களால எதிர்த்து போராட முடியாது. அவங்க அதை தடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களால. ஏன்னா ஒரு 5-6 பேர், 7 பேர், 8 பேர் ஒரு பொண்ணால், சின்ன குழந்தையால் என்ன பண்ண முடியும்? இது வந்து சிவியராக வேற இருக்குது அந்த செக்ஷுவல் அசால்ட்டுங்கிறது. வெறுமனே செக்ஸ் மாத்திரம் இல்லை, செக்ஷுவல் ஆக்ட் மாத்திரம் இல்லை, இது வந்து அப்படியே உடலெல்லாம் கொதறி ஒரு மிருகத்தை விட கேவலமாக எலும்புகளையெல்லாம் நொறுக்கி, ஓ மை காட். இதை நம்ம பாரதிய நியாய சம்ஹிதாவில் பிஎன்எஸில் இதோட ஆக்ட் வந்து செக்ஷன் வந்து 70, அதில் தான் இந்த கேங் ரேப் பதியப்படும். நம்ம நிர்பயா பார்த்துட்டோம், மீ டூ நிறைய பார்த்துட்டோம், பிளாக் லைவ்ஸ் மேட்டர் பார்த்துட்டோம், தலித் லைவ்ஸ் மேட்டர் பார்த்துட்டோம், மை பாடி மை சாய்ஸ் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்து என்னத்துக்குங்க? ஒவ்வொரு பெண்ணும் தனது மகனுக்கு இது ஒரு சீரியஸான க்ரைம், இப்படி பண்ணவே கூடாது, இது ரொம்ப கேவலமானது, அசிங்கமானதுன்னு சொல்லித்தரணும். இதில் ஜுவினைல் வேறு. எனக்கு அது ரொம்ப கொந்தளிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தானா? அவன் என்ன சின்ன பிள்ளையா? சரி, இப்போது இதில் வந்து இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த மட்டும் ஷார்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு பர்டிகுலர் ஜாதியை சேர்ந்தவங்க தான் போலீஸில் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு. எந்த சமுதாயமானாலும் ஒரு ரேப்பிஸ்ட்டை காபந்து பண்ணக்கூடாது. கேஸ்ட் ஹைரார்கி இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது, அதை ஒத்துட்டு தான் ஆகணும். இதில் ஒரு ஜெண்டர் ரிப்ரெசிவ்னஸ்ன்னு சொல்லாமா, அந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை. தெர் இஸ் நத்திங், அப்சல்யூட்லி நத்திங் அபவுட் செக்ஸ் ஹியர். இது வந்து ஒரு க்ரைம். இந்த அவளுடைய சம்மதம் இல்லாமல் பிஞ்சு குழந்தைய, என்ன மனசாட்சியே இல்லாத ஒரு செயல் இது. கேசஸ் வந்து முன்னைக்கிப்போ ரிப்போர்ட் ஆகுது. அது வேணால் ஒரு சின்ன இது முன்னேற்றம்னு சொல்லலாம். ஆனால் கன்விக்ஷன் ரேட் என்னவோ குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லுதாங்க. ப்ரூஃப் இல்லைன்னு சில காரியங்களில் சொல்லியிருந்தாங்கன்றாங்க. எனக்கு அது புரியலை நிஜமாவே. ஆனால் நம்ம படிக்காததுனால ஒரு அட்வொகேட்டாவோ இதோ எனக்கு தெரியாது அந்த விஷயம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் 2 விஷயம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி. ஒன்று வந்து இது செக்ஷுவல் டெரரிசம், அப்படி தான் இதை நம்ம ஒரு சமூகமாக ஃபைட் பண்ணணும். 2வது இது வந்து என்னென்னக்கா, திரும்ப திரும்ப நமக்கு இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது இந்த சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிடுது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, நார்மலைஸ் ஆகிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் கொடுக்குது. ஒரு சமூகமாக பாரதியார் சொன்ன மாதிரி ரௌத்ரம் பழக வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யோசிங்க.